இந்திய முஸ்லிம்கள் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். இதனை மத்திய அரசில் அமைக்கப்பட்ட பல்வேறு கமிஷன்கள் சொல்கின்றன. இறுதியாக அமைக்கப்பட்ட நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய தலைமையிலான கமிஷன் முஸ்லிம்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசின் எல்லா துறைகளிலும் 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவரது அறிக்கையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழகத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற 3.5% இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இன்றைக்கு தமிழகத்தின் 4 முக்கிய நகரங்களான சென்னை, நெல்லை, கோவை மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் சிறை செல்லும் போராட்டத்தை நடத்துவதென தீர்மானித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் தலா 5 லட்சம் முஸ்லிம்கள் திரள்வார்கள் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம். தற்பொழுது திருச்சி மாவட்டத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் 11 மாவட்டங்கள் பங்கெடுக்கின்றன. திருச்சி மாவட்டத்தின் மக்கள் மட்டுமே இப்பொழுது குழுமியிருக்கிறார்கள். இன்னும் அரை மணி நேரத்தில் ஒட்டுமொத்த மாவட்டத்து மக்களும் திரண்டு ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தின் வழியாக எங்களின் கோரிக்கையை அரசுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம். எங்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனடியாக அதிமுக அரசு சட்டம் இயற்றும் என்று சொன்னால் எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இடஒதுக்கீடு கொடுத்த ஒரே காரணத்திற்காக மற்ற எந்த நிபந்தனைகளையும் விதிக்காமல் நாங்கள் அதிமுக அரசிற்கு ஆதரவு தெரிவிப்போம். அவர்களுடைய பிரதமர் கனவை நனவாக்குகிற விதமாக ஒட்டுமொத்த தமிழகத்திலும் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் வாக்குகளையும் அவர்களுக்கு பெற்றுத்தந்து அதற்குரிய வேலைகளை முயற்சிகளை நாங்கள் ஈடுபடுவோம்.